அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 14 சதமாக உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணும் இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 528 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 616 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் 29 தினார் 990 ஃபேல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 704 ஃபேல்ஸ். 22 கேரட் விலையை சொல்லும் போதே லைட்டாக தடுமாறிச்சு. ஏன்னா விலை கம்மியாக இருக்குது, வாங்கிக்கோங்க இந்த நாட்களில். ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்களா, ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க. குவைத்துக்குள்ளே என்றாகவும் முடியாது. ஆன்லைன் டிக்கெட் ப்ராப்ளம். இதோ வீசா எடுத்தவர்களுக்கெல்லாம் வேதனையான விடயம் காத்திருக்கின்றது. மொனாக்கோ நாட்டில் சுக்குநூறாகிய குவைத்தி யுவதியின் வாகனம் சீரியஸ் நிலையில் மருத்துவமனையில். இதோ ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். முக்கிய தகவல், 30 வருடங்களின் சோகம். ஷ்ரிம்ப் சட்டவிரோத இறால் பிடி மாட்டியது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்களின் அதிரடியான எச்சரிக்கை. தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணீர் அதிகமாக பருகுங்க. அதிக வெப்பநிலை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதால முடிந்த வரைக்கும் தண்ணீர் அதிகமாக பருங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் வெளியில் வேலை செய்கிறதுக்கான தடை நீடிச்சிருக்குது. அது முடியும் வரைக்கும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் வேலை கூட போயிடும். அது மட்டுமல்லாது இந்த வெயிலில் ரொம்ப அதிகமான வெயிலில் வேலை செய்யும் போது உயிருக்கும் ஆபத்து. தயவு செய்து அனைவரும் கவனம். مساكم الله بالخير. والأيام الأخيرة من جمرة القيض ترتفع درجات الحرارة المباشرة، وبالظل قد تتجاوز 50 إلى 51 أو 52، لكن المباشرة قد تتجاوز 65 إلى 70 درجة، خاصة فترة الظهر. فتجنبوا ضربات الشمس، وبطل الماء لازم يكون ويانا حتى نعوض نقص السوائل بالجسم، حتى لا نصيب في ضربات الشمس والدوخة. فنتمنى السلامة للجميع وعدم التواجد تحت أشعة الشمس المباشرة فترة الظهيرة من الظهر حتى العصر. والله يحفظكم. 1990 ஆகஸ்ட் 2 குவைத்தின் மிகவும் சோகமான நாளான ஈராக்கின் விஷயம். ஈராக் மற்றும் குவைத்துக்கிடையேயான யுத்தம் ரொம்பவும் ஆக்ரோஷமான நிலையில் இருந்த சூழல். பல குவைத் குடிமக்கள் மற்றும் குவைத்துக்கு ஆதரவாக வந்த பல அரபு நாட்டை சார்ந்தவர்கள், வெளிநாட்டவர்கள் என்று பலரும் உயிரை மாய்த்த அந்த சோக நாளாக இன்று கருதப்படுகின்றது. 35 வருடங்கள். ஃபேக் ஏர்லைன்ஸ் ப்ரமோஷன்ஸ், ஃபேக்கான டிக்கெட். ஏர்போர்ட்டுக்கு வந்தால் உடனே திருப்பி அனுப்பப்படுவீங்க. ஏன், என்ன காரணம், என்ன பிரச்சனை, வாங்க பார்க்கலாம். அரப் டைம்ஸில் வெளியாகின தகவலின்படி நிறைய பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுகள் மூலமாக ஃபேக்கான டிக்கெட்கள் விற்கப்படுது.
இப்போ நிறைய பேர் வந்து ஒன் வே டிக்கெட்டில் போயிருப்பீங்க. ஒன் வே டிக்கெட்டில் போயிடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் எப்போ நான் திருப்பி ரிட்டர்ன் வரப்போகிறேன் அப்படின்றது எனக்கு ஷுவர் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து ஒன் வே டிக்கெட்டில் போகிறேன், நீங்கள் ரிட்டர்ன் மறுபடியும் நான் வாரத்துக்கு எப்போ வரப்போகிறேன்னு சொல்கிறேன், அந்த டேட்டுக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு வீடுகளில் சிலர் பேசி வச்சுட்டு போயிருப்பீங்க. சிலர் வந்து வெளியிலேயே வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்கள் சொந்த காசில் டிக்கெட் போட்டு போயிருப்பீங்க. ரிட்டர்ன் டிக்கெட் வரும்போது ஆன்லைனில் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது தான் இது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக மாறுது. இதில் டிக்கெட் ஆஃபீஸில் போய் டிக்கெட் போடுறவங்களுக்கு இதில் எந்த பெரிய அளவான பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. ஆனால் ஆன்லைனில் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது ரிஸ்க். ஏன்னா சில ஃபேக்கான வெப்சைட்டுகள் டிக்கெட் ஆஃபீஸ் இப்போ ரீசெண்டாக கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ் ஃபேக்கான என்னுடைய கார்டெல்லாம் சுட்டானுங்களே, அந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட் இருக்குது. உண்மையான ஏர்லைன்ஸ் மாதிரி ஃபேக்கான வெப்சைட்ஸ். அப்போ அந்த ஏர்லைன்ஸில் போயிட்டு இவங்க புக் பண்ணி டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா அதுவும் ஃபேக்கானதாக இருக்கும். இல்லை ஒரு வேளை நீங்கள் டிக்கெட்டோட விமான நிலையத்தில் போய் அந்த டிக்கெட் காப்பியை கொடுத்தா, இல்லையே இப்படி ஒரு டிக்கெட்டே புக் ஆகி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப கவனம், மிகப்பெரிய ரிஸ்க். வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்களுக்கு இனி வரும் காலம் ரிஸ்க் ரொம்ப அதிகம். 950 1500 தினார் வரைக்கும் வசூலித்து அக்காமா அடித்து கொடுக்கக்கூடிய ஒரு கும்பல் பிடிபட்டிருக்குது. ஆர்டிக்கல் 18 வெளி வீசா, ஷூன் வீசா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இன்றைக்கும் வீசாக்கள் அடிச்சுக்கிட்டு வாரீங்க. சிலர் வந்து வீசாக்கள் எடுத்துருக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாது நீங்கள் வந்திருக்கிற வீசா ஒரிஜினலும் இல்லை, நீங்கள் வந்திருக்கிற கம்பெனி ஒரிஜினலும் இல்லைன்னு. ஒரு வேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோ அல்லது ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் ரிலீஸ் எடுக்கணும், காசெல்லாம் வாங்கி நீங்கள் தானடா ரிலீஸை கொடுங்கடா அப்படின்னு கேட்டு நீங்கள் சண்டை பிடிச்சி அங்கே ஷோனுக்கு போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஒரு கம்பெனியே ரிஜிஸ்டர் ஆகலையே, இந்த கம்பெனியே ஃபேக்கான கம்பெனியே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குண்டை தூக்கி போடுவாங்க. ஏன்னா நிறைய இப்போ பாருங்கள் பிடிபட்டிருக்குது ஒரு கும்பல். இதில் 100% எல்லாமே ஃபேக், எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கானுங்க. சர்டிஃபிகேட்லேருந்து ஒவ்வொரு பேப்பர்ஸ் எல்லாமே அவனுங்களே பிரிண்ட் அவுட் பண்ணி ரெடி பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வெளி வீசா அப்படின்றதுக்கு பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா இன்றைக்கும் இந்த ஷூன் வீசாக்காக நாட்டிலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், மெசேஜ் போட்டிருந்தார். அவருடைய மெசேஜை பார்க்கும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. மனைவியோடைய நகை, பணம், நாட்டில் அவர்கிட்ட இருந்த 3 வீல் எல்லாத்தையுமே விற்று, ஆட்டோவெல்லாம் விற்று, எல்லாமே விற்று 19 லட்சம் கட்டி வந்திருக்கிறாரு. மாதம் 500 தினார் சம்பளம்னு ஷூன் வீசாக்கு. கடைசியில் இங்கே வந்து வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு கடைசியாக ஷூனுக்கெல்லாம் போய் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் நாட்டுக்கு போய் சேர்ந்தார். பணமும் இல்லை, நகையும் இல்லை, இருந்த வாகனமும் இல்லை. தயவு செய்து கவனம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை. அடுத்ததாக ஷ்ரிம்ப் வந்து எறான்னு சொல்லுவாங்க. இந்த எறால் வந்து பிடிக்கிறது இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சிலர் சட்டவிரோதமாக எறால் பிடிக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. உடனடியாக இது தெரிய வந்து கடலோர காவல் படை மற்றும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் அத்தாரிட்டி கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக மொனாக்கோ நாட்டில் நடந்த ஒரு துயர சம்பவம். குவைத்தி யுவதி ஒருவர் வேகமாக சென்ற கார் மோதியதில் விபத்து. الكويتية يمكن شو؟ اي والله جيتوا الكويتية العظيم. مسكينة والله قايم. شوف لا حرام لا போர்ஷ் காரில் போன குவைத்தி பெண் வேகமாக போய் இடிச்சிருக்கிறாங்க சாலை தடுப்பு சுவரில். கார் சுக்குநூறாக உடஞ்சது மட்டுமல்லாமல் உடனே தீப்பிடிச்சு மறிஞ்சிருக்குது. காருக்குள்ளேருந்து அவங்கள எப்படியோ மீட்டு எடுத்துட்டாங்க. அதி தீவிர சிகிச்சையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துக்கு ஆப்போசைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த மொனாக்கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டவர்கள், குறிப்பாக அரபு நாட்டவர்கள் ட்ரிப்புக்காக போவாங்க. ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு விபத்து நடந்திருக்குது. இன்னொரு முக்கியமான தகவல், இந்த கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவங்க, நீங்கள் பாருங்கள், நான் நேற்று எடுத்த வீடியோ இது. இந்த வாகனத்தில் அப்படியே அந்த மணல் எல்லாம் வந்து கீழே கொட்டுது. அதில் சின்ன சின்ன கற்கள் வந்து வண்டியில் கிளாஸில் அடிக்குது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த மாதிரி வண்டிகள் போகக்கூடிய நேரத்தில்
கண்ணாடிகளை திறந்து வச்சுட்டு சாரதிகள் போகும்போது கண்ணுக்குள்ளே கூட வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா முத்தலா சிட்டியில் வெறித்தனமான வேட்டை. கேமரா இல்லையே அப்படின்னு அசால்ட்டாக போகக்கூடிய டிரைவர்களுக்கு இதோ ஆச்சரியம் காத்திருக்கின்றது. எங்கெங்கேருந்து ஸ்கேன் பண்ணி கேமரா ஸ்பீடை பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். حارة السرعة بوكس تويوتا لون سيلفر، بوكس تويوتا لون سيلفر، الدريه اللي جاهزة 121 توجه له، وبصوت السرعة 155. استلم 36 جاهز الآن. هاي مخالف فوق المعدل أول دورية الآن. عطني بيانات المايكرو وأحفظ. سلام. 126 وانيت فراد اللونة. شاهد جاي يصير معك. خليك واقف حليب.